Bonjour இன்னைக்கு 3 février 2024. இன்னைக்கு 3rd February 2024 சாட்டர்டே. சாம்தி பிரெஞ்சுல சொன்னா சாம்தி. இதுல லாஸ்ட் பாக்ஸ் நம்ம படிக்கிறோம் இன்னைக்கு. ஆ அப்படிங்கிற வார்த்தை. எங்க வந்தாலும் ஆங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பாத் அப்படின்னு சொன்னா அந்த பாதம் தமிழ்ல சொல்றதும் சமஸ்கிருதம் சொல்வதும் அதுவும் பொருந்தி போகும். கால் அப்படிங்கிற பொருள்ல வரும். ஆனா அது மிருகத்தோட காலுக்கு தான் பொருந்தும். மனிதனோட காலுக்கு பிஏன்னு ஒரு பிஐன்னு ஒரு நம்ம படிச்சிருக்கோம். அது மாலோ பிஏங்கிறது நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்க முடியும் இல்லையா? இங்க வந்து மாலோ பிஏ இருக்கு பாருங்க, 3வது மூக்கு படம் போட்டு ரோஜே மாலோ பிஏல அதுதான் ஃபூட்டுக்கு வருது. இப்போ வந்து இந்த இதுல வந்து பாத்துங்கிறது மிருகங்களோட, நாயா இருக்கலாம், பசுவா இருக்கலாம், குதிரையா இருக்கலாம், எல்லாத்துக்கும் பாத்துன்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல சமயத்துல PAW பான்னு சொல்றது. அப்ப பாத் பாத் அப்படின்னு சொன்னா புட் த ஃபீட் டவுன், காலை கீழே போய் அப்படின்னு அர்த்தம். பானா கீழான்னு அர்த்தம். பீட் த ஃபீட்னு ஒரு மீனிங். அதான் நாங்க வந்து வேற இடத்துல பார்த்தோம்னா ஸ்டார் போட்டு எழுதியிருக்கோம். ஃபீட் அப்படின்னா கால் அடிக்கிறது. 2 அர்த்தம் அதுல இருக்கு. பாத் பாத்துங்கிறது சிங்குலர், பாத் வித் எஸ் வந்து ப்ளூரல். அது LESன்னு போட்டா த ப்ளூரல். பானா கீழே பொருள். லாபார்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் ஆன் ஆபித் ஓ கனடா. ஆண்கிறது ஒரு பெண்ணுடைய பேர். ஆபித் அப்படின்னா வசிக்கிறாள். ஹாபிடேஷன் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அந்த ஆபித் அப்படின்னா வசிப்பது. ஓ கனடா அப்படின்னா ஆ மேல ஒரு ஆக்சான் கிரா வச்சுட்டு பிளஸ் LE வந்ததுன்னா ஆ பிளஸ் லங்கிறது இந்த கனடா அப்படிங்கிறத பொருளை வரும். ஓகே, நம்ம பொதுவா இங்கிலீஷ்ல வந்து கண்ட்ரிஸ் நேமோட பொதுவா தி இந்தியான்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா பிரெஞ்சுல அது சொல்றதுக்கு ஓ கனடா அப்படின்றாங்க. அது கனடா வந்து மாஸ்குலினா இருக்கு, கண்ட்ரிக்கும் மாஸ்குலின் ஃபெமினின் இருக்கு. அதனால ஓ கனடான்னு வரும். ஆன் ஆபிட் ஓ கனடா. ஸோ அண்ட் ஸ்டேஸ் இன் கனடா. அதோட முடிச்சுக்கலாம். Merci beaucoup.